ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்திய கொடுத்திருந்தீனா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. பாசே, அம்மாவுக்கு பெருசா காயம் எதுவும் இல்லல? நீ நினைக்கிற மாதிரி பெரிய காயம்லாம் இல்லடா, சின்ன காயம் தான். என்ன சின்ன காயங்கற? பெரிய காயம் தானே. ஒன்னாலதான் அப்படி ஆச்சு. தீக்குச்சி, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. பெரிய காயம். எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே கொடகொடன்னு கொட்டிடுச்சு. இவன் தான் வெட்டி விட்டுட்டான். அபிமா, நீ அத்தைய ரூமுக்கு கூட்டிட்டு போ. இல்ல ஈஸ்வரி, இங்க பாரு, அவனை சும்மா விட்டுறாத. எனக்கு ரத்தம் எல்லாம் வர வச்சிருக்கான். அவனை நல்ல 4 போடு. அப்பதான் சரியா வருவான். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இப்ப நான் அடிக்கிற அடியில அவங்க கத்துற சத்தம் உங்க ரூம்குள்ளேயே கேக்கும். நீங்க போங்க. நல்லா கேக்கட்டும் சரியா? உனக்கு வேணும்டா. வா அபி, போலாம். இருடா, உனக்கு இருக்கு. அம்மா சின்னையா, நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? எங்க? நம்ம ரூமுக்கு தான். நான் வர மாட்டேன். அம்மா 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 அம்மா, என்ன பத்த தாயே, என்னை விட்டுறது காப்பாத்துமா. எதுக்காகடா உன்னை காப்பாத்தணும்? என் கைய எப்படி வெட்டின? உனக்கு தேவைதான். நல்லா 4 போடு. என்னது 4 போடுவா? ஏமா சின்னையா, நீங்க வாங்க, உங்களுக்கு வச்சு. வாங்க வா. நான் எங்க வர்றது? தேதி குச்சி, நான் ரூமுக்குள்ள போனதும் நான் அலற சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா கேட்டுச்சுடா. நீ ஓடி வந்து என்னைய காப்பாத்திடுறா. இங்க வர்றா. நான் உன்னை எப்பவோ திட்டினது, தலையில கொட்டினது, இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மாவனே நேரம் பார்த்து உன் பாச பழி வாங்கிறாதரா. எப்படியாச்சும் என்னைய காப்பாத்திடுறா. நீ கவலைப்படாத பாசே. அம்மாவே உனக்கு எதிரா இருந்தாலும் இந்த தீக்குச்சி உனக்கு துணையா இருப்பான். நீ தைரியமா போ பாசே. நீங்க வாங்க. இந்த வந்துட்டீசே. வர. ஒரு காலத்துல பாஸ் எப்படி இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரு. நல்லா இருக்கு. அப்படியே தூங்கிட வேண்டிய. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒண்ணு நினைக்கலையே. ஒண்ணு நினைக்கலையா? ஆமா, அதுவும் கரெக்ட் தானே. நீங்க முன்ன பின்ன எது நடக்கும் ஏது நடக்கும் நினைச்சு பாத்திருந்தா இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? ஏன் இப்ப கோவப்படுற ஈசு? நான் அப்படி என்ன பண்ண ஈசு? பேசாதீங்க எதுவுமே. நானும் அபியும் ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு போனோம். அத்தைக்கு பழைய ஞாபகம் இல்லங்கிறது கிரிஜாக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தைய ஏதாவது பண்றதுக்கு கிரிஜா கண் குத்தி பாம்பா காத்துட்டு இருப்பா. அதனால அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அத்தை கையில கத்திய கொடுத்து அவங்களுக்கு வெட்டுப்படுற அளவுக்கு போயிருக்கு. இதுவா நீங்க அத்தைய பொறுப்பா பாத்துக்கிற லட்சணம்? உங்களை நம்பி அத்தைய விட்டுட்டு போனா நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாமா சின்னையா? சொல்லுங்க. வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்ல ஈசு, நீ திட்டப்ப நான் ஊடால பேசினா உனக்கு கோவம் வரும்ல. அதனாலதான் நான் வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கேன். இங்க பாரு ஈசு, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பேசாத. அம்மா கத்திய கேட்டப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் என் பேச்சையே கேட்காம என் கையில இருந்து கத்திய அப்படியே வெடுக்குன்னு பிடுங்க பார்த்தாங்க. அப்பதான் தெரியாம அவங்க கையை கிழிச்சிருச்சு. இது தெரியாம நீ பாட்டுக்கு என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தெரியுமா? இங்க பாரு, அப்புறம் பதிலுக்கு நான் கோவப்பட்டேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது தெரியுமா? வரேன். இங்க பாரு ஈசு, நான் இங்க இருந்தேன் வையேன், நீ மூச்சு விடாம என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப. நான் கார் ஓனருக்கு இப்ப போன போட்டு ஏதாவது சவாரி இருக்கான்னு கேட்டு நான் பாட்டுக்கு சவாரி கிளம்புறமா, புரியுதா? நீ என்ன பண்ற? அம்மாவை பொறுப்பா பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்க, சரியா? வரேன். வந்துடா. அத்தாடி அம்மா, ஈஸி கிட்ட இருந்து நல்ல வேலையா தப்பிச்சோம். நீ பெரிய ஆள்ற அழகு சுந்தரம். ஐயோ, நிக்க கூடாது, ஓடிடுவோம். சின்னையா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அட்டகாசமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இனிமே சின்னையா ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு டென்ஷனா கோவமா திட்டி விட்டுற வேண்டியதா. அப்படி திட்டினா சின்னையா டக்குன்னு சவாரிக்கு கிளம்பி போயிடுவாங்க. கரெக்டான ஐடியா. துளசி, சின்னையா சவாரிக்கு கிளம்பி போயிட்டாங்க. இந்த கேப்ல நீ அம்மாவை போய் பாத்துட்டு வந்துரு. இதான் கரெக்ட் டைம். என்னோட பர்தா அந்த ரூம்ல இருக்கு. ஐயோ,